ஹலோ விவர்ஸ், ஐம் யுவர் வித்யா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. செலக்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் லூப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஒன்று ஒன்றா என்னென்னு பார்ப்போம். இப்போ செலக்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். செலக்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா அதில் இஃப் கண்டிஷன் இருக்கும், எல்ஸ் கண்டிஷன் இருக்கும், அதே மாதிரி எல்இஃப் கண்டிஷன் இருக்கும். மற்ற லாங்குவேஜில் நம்ம எல்ஸ் இஃப்னு சொல்லுவோம், பைத்தனில் எல்இஃப் சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இப்போ கண்டிஷன் அதே ஃபால்ஸ் ஆச்சுன்னா எனக்கு எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இன் பிட்வீன் நம்ம எல்இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். நமக்கு மோர் தென் த்ரீ இன்புட் இருந்துச்சுன்னா நம்ம எல்இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருக்கு, நான் இந்த 2 கண்டிஷன் கொடுக்கல. இஃப் கண்டிஷன் மட்டும் வச்சு நான் ப்ரோக்ராம் போடுறேன். அப்போ எனக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருக்கு. இப்போ எனக்கு இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது, எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா எம்டியாக வரும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இஃப் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எந்த வித அவுட்புட்டும் வராது. நான் அதுக்கு தான் எல்ஸ் கண்டிஷனும் இல்லைன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது. நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் என்ன போடுவோம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 3 இதையும் சப்போர்ட் ஆகும். இப்போ நான் ஒரு 3 அவுட்புட் வந்து கேஸ்டிங் பண்ண நான் இன்டிஜில் கேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்புட் காப்பி பண்ணிக்கிறேன். நான் வேரியபிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமில் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் எரர் வரும். ஏன்னா இது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் பைத்தான், அதனால ஒரே வேரியபிள் தான் எரர் வரும். ஓகே, இப்போ நான் 3 இன்புட் வாங்குறேன். இந்த 3 இன்புட்டை ஏ பி சி இந்த 3 வேல்யூவில் எது பெரிய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் கால்குலேட் போகலாம். இப்போ இந்த மூணு வேல்யூவில் எது பெரிய வேல்யூ அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போகணும். அதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணலாம், இஃப், எல்இஃப், அப்புறம் எல்ஸ் கண்டிஷன் 3 யூஸ் பண்ணலாம். 4 கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்போம். எல்இஃப் 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். எல்இஃப் நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட்டில். இஃப் கண்டிஷன் எப்படி இருக்கும், ஒரு இஃப்க்குள்ளே இஃப் வச்சு டெஸ்டட் இஃப்னு சொல்லி போடுறோம். அது மாதிரி தான் இந்த எல்இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இப்போ ப்ரோக்ராம் போடலாம் பேர். இஃப் என்னோட கண்டிஷன் ஏ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் பியாக இருக்குது. ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்தால் போதுமா, ஏ வந்து பியோட கம்பேர் பண்ண மட்டும் போதுமா, அவுட்புட் கரெக்டாக வந்து வராது. நமக்கு ஏ பியோடையும் கம்பேர் ஆகணும், சியோடையும் கம்பேர் ஆகணும். 2 ஆப்ரேட்டர் இல்லை, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அந்த ஆப்ரேட்டர். இப்போ ஏ கிரேட்டர் தென் சி, ஏயோடையும் கம்பேர் ஆகுது, பியோடையும் கம்பேர் ஆகுது. ரைட், ஏ கிட்ட இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய வேல்யூ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே எல்இஃப்னு பார்த்தோம்னா எல்இஃப்ல எனக்கு இப்போ பி கொடுப்பேன், பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் சி. ஓகே, இஸ் plus C, C is greater than A, and C is greater than B. இப்போ நான் ப்ரோக்ராம் ஆகும் மூணு வேல்யூ, ஏ வேல்யூ நான் 1 கொடுத்தேன், பி வேல்யூ 1 கொடுத்தேன், சி வேல்யூ 3 கொடுத்தேன். இப்போ இதில் எது பெருசு, சி வேல்யூ தான் பெருசு. அப்போ சி இஸ் பிக்னு வரணும். வந்துருச்சா?
மூணுக்கும் ஒரே வேல்யூ கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஏ கொடுத்தீங்கன்னா பி பெருசாக வரும், பி கொடுத்தீங்கன்னா பி பெருசாக வரும், எது பெருசாக வர முடியுமோ அது பெருசாக வரும். 1 ஆல்ரெடி வேல்யூ சரி. இப்போ எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த கண்டிஷனில் நம்ம ஏஏ பிரிண்ட் பண்ணி போகிறேன். வேல்யூவாகவே பிரிண்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். இந்த வேல்யூ பெருசு, கொடுக்குறேன். ஒரு 11 கொடுக்குறேன், 16 கொடுக்குறேன். இதில் 16 வேணும், எவ்வளோ கம்மியாக கொடுப்போம், 10 கொடுப்போம். இப்போ இதில் எது பெருசு? 12 தான் பெருசு. இப்போ எனக்கு 12 இஸ் பிக், அப்படி இல்லை பிக் அப்படின்னு சொல்லி வரும். 12 இஸ் இது மாதிரி தான் அவுட்புட் வருது. சரி, இதே ப்ரோக்ராமை வேறு எப்படி ஆல்டர் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு ஐடியா தோணுதா? பார்க்குறேன். கால்குலேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் வச்சு. ஏன்னா சிம்பிள் நம்ம ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுவோம். கேஸ்டிங் பண்ணாமல் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்கலாம். இப்போ நம்ம கால்குலேட்டர் ப்ரோக்ராம் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு நிமிஷம், நான் இது முதல்ல காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதை ஏ வேல்யூ என்டர் பண்ணுறேன். அதே மாதிரி பி வேல்யூ என்டர் பண்ணுறேன். இப்போ 2 வேல்யூ என்டர் பண்ணுறேன். அதில் ப்ளஸ்ஸோ மைனஸோ மல்டிப்ளேயோ டிவைடோ ஏதோ ஒன்று பண்ணணும். அதான கால்குலேட்டரில் நம்ம நார்மலாக பண்ணுறது. இப்போ நான் சிம்பிள் என்டர் பண்ணுறப்ப எனக்கு அந்த சிம்பிள் படி நடக்கணும். சிம்பிள்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன். இன்புட்டாக கொடுப்பேன், நான் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் நான் என்ட்ரு பண்ணுற சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் போட்டுருக்கேன். நான் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணுற எஸ், அதாவது சிம்பிள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆன்சராக எனக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா? இப்போ நான் என்ட்ரு பண்ணுற கேஸ் அப்படி ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆச்சு. ஏ மைனஸ் பி காப்பி பண்ணிட்டேன். அதே மாதிரி மல்டிபிள் பண்ணுறேன். இதே மாதிரி ஆப்ஷனல் பண்ணிப்போம். டிவிஷன் சொல்லி போடலாம், ஸ்லாஷ் போட்டுட்டோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொன்று வச்சுக்கோங்க, பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது. இப்போ நான் இந்த ஒரு 5 சிம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த 5 சிம்பிளை தாண்டி வேறு ஏதாவது சிம்பிள் நான் என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு டைமென்ஷன் எரர்னு வரும். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 24 கரெக்டாக வந்துச்சா? நான் ப்ளஸ் கொடுத்தேன். ஓகே, இதில் எனக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. addition of it.
புரிஞ்சுக்கோங்க சார். செக் பண்ணுமா, பவர் செக் பண்ணிட்டு 3 பவர் 2 இல்லை 9 பவர் 3 பவர் 2 9. ஓகே, அவ்வளோதான் அவுட்புட் வந்துச்சு. இது வந்து கால்குலேட் பண்ணலாம். இதே நான் வேறு சிம்பிள் இல்லாத ஒரு சிம்பிள் நான் என்டர் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஆஷ் என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் எதாவது வருது. சாரி நான் ஆஷ் என்டர் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்ணிட்டேன், கேரக்டர் என்டர் பண்ணிட்டேன். திருப்பி ரெண்டு அவுட். இப்போ 12 வேல்யூ கொடுத்தாங்க, இதுக்கு ஒரு 13 கொடுத்தேன். ஆனால் இல்லாத ஒரு சிம்பிள் என்டர் பண்ணுறேன், ஹேஷ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு டைமென்ஷன் ஏதாவது ஆகும். டைமென்ஷன் ஏதாவது இப்போ இதை தாண்டி இன்னொரு ப்ரோக்ராம் ஏதாவது லாஜிக்கலாக போடலாமா? வேற என்ன ப்ரோக்ராம் போடலாம்? ஆட் ஆகி வேணா லீப் இயர் இந்த மாதிரி ப்ரோக்ராம் போடலாமா? நம்ம ஆட் ஆகி வேணா போடுவோம், லீப் இயர் போட்டுட்டு சீக்கிரம் போட்டு நம்பர் என்டர் பண்ணிட்டேன். இந்த நம்பருக்கு அடுத்து நான் இந்த நம்பர் என்டர் பண்ணது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா சொல்லுவோம். இஃப் மை நம்பர் நான் என்டர் பண்ண நம்பர் 10 இஸ் டிவிசிபிள் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு ரிமைண்டரே வரலன்னா எனக்கு அது ஈவன் நம்பரா? பிரிண்ட் ஈவன். இப்போ நான் ஒரு 2 வேல்யூ 2 வச்சுக்கிறேன். நம்பர் 2ங்கிறது ஒரு ஈவன் நம்பரா? இப்போ அந்த 2 நான் 2ஆல் மாடுலேட் பண்ணுறேன், அதாவது 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் 1 வருமா? அதே மாதிரி 3 அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆட் நம்பர். இந்த ஆட் நம்பரை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 1.5 கிட்ட வரும். 1.5 வரும். இப்போ 1.5 வருது, டெசிமலில் வரதுலாம் அது ஆட் நம்பர். இதே டெசிமல் வரலன்னா அது ஈவன் நம்பர். 2ஆல் டிவைட் ஆகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். 2ஆல் டிவைட் ஆகிற எல்லாமே ஈவன் நம்பர் தான். தூக்கிடுவோம், ஸ்டேட்மெண்ட் தூக்கியாச்சு. இது டிவிசிபிள் பை 2 வந்து 0 வந்துச்சு, ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா எனக்கு ஈவன் நம்பர். ரிமைண்டர் 0 வரல, எல்ஸ் கண்டிஷன். print odd numbers. இப்போ நான் 2 என்டர் பண்ணுறேன். 2 பார்த்தீங்கன்னா என்னவே அது ஈவன் நம்பர் ஆகுது, ஈவன் வந்துருச்சு. இதே நான் ஒரு 1 என்டர் பண்ணுறேன், ஆட் நம்பர் தான். 1ங்கிறது நமக்கு ஆட் நம்பர் கரெக்டாக வந்துச்சு. 0 ஈவன் நம்பரா? ஈவன் வந்துச்சு. அவ்வளோதான், இதுதான் ப்ராப்ளம். சரி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன். சரி, இப்போ நான் வேறு என்ன பண்ணுவேன்? அதில் லீப் இயர் போவோம். நான் ஒரு இயர் என்டர் பண்ணுறேன். இப்போ லீப் இயர்லாம் எதாவது வரும், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் லீப் இயர். அப்போ 4 டேபிள் வர்றது எல்லாமே லீப் இயர். எக்ஸாம்பிளுக்கு நான் போக சொல்கிறேன். இப்போ 4 இருக்குது, 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு 1 வருமா? அதாவது நான் டிவைட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ மாடுலேஷன் போடுறேன். மாடுலேஷன் போட்டோம்னா என்ன மீனிங்னா நமக்கு ரிமைண்டர் வர்றதை சோப்பு, அதாவது ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ சொல்கிறது அந்த மாடுலேஷன் நம்ம சொல்லுவோம். இதே நான் டிவைட் பண்ணுறேன், 4 டிவைட் பை 4 எனக்கு என்ன வரும்? 1 வருமா?
ஓகே. இந்த டெசிமல்லையும் வரல. அதே 5 டிவைட் பை 4 பண்ணுறேன். இதுக்கு என்ன வேல்யூ வரும்? ஒரு 1.2 சம்திங் போகும். ஓகே, 1.2 சம்திங் போகுது. அப்போ எனக்கு அது லீப் இயர் கிடையாது. இது 8 வச்சுப்போம். 8 ஒன் டைம் நான் பண்ணுறேன். டிசிபிள் பை 4 பண்ணுறேன். 4 பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2 வருமா? 2 வருது. எனக்கு எந்த டெசிமல்லையும் வரல. அப்போ எனக்கு அது லீப் இயர். ஓகே, இப்போ இது சொல்லுங்க பார்ப்போம். வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு இதை யோசிக்க. இப்போ 100 கொடுக்குறேன். 100 லீப் இயரா இல்லையா? நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்கன்னா 4 டிவைட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆன்சரு அது 25 வரும். 25 வரும். 25 வருது. அப்புறமா நீங்கள் லீப் இயர் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது. இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரு டிஜிட் இருக்கு. அது பக்கத்தில் 2 ஜீரோ இருக்குது. 1 2 3 இருக்குது. அப்போ 1 0 0 சொல்லுவாங்க. இப்போ டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? எனக்கு பாயிண்டில் வரும். 0 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ எனக்கு இது லீப் இயர் கிடையாது. இதெல்லாம் வரும் 1000 இதை அப்படியே 4000 அனுப்பலாம். 4000 அது மாதிரி பண்ணோம்னா நமக்கு திருப்பி பாயிண்ட் வரும். அது மாதிரி பண்ணணும். இதே 300 எனக்கு லீப் இயர் கிடையாது. 200 லீப் இயர் கிடையாது. 400 எனக்கு லீப் இயர். 500 லீப் இயர் கிடையாது. ஓகேங்களா? இது மாதிரி தான் போகும். உன்னோட இயர் என்டர் பண்ண இயர் என்னன்னு நீங்களே வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்ன இந்த இயர் வச்சுப்போம். இயர் எனக்கு 4 டிவைட் ஆகி 0 வரும். ஓகே, நான் என்டர் பண்ண இயர் 4 டிவைட் ஆகி 0 வரும். அதே மாதிரி அந்த இயர் எக்ஸாம்பிளுக்கு 100 டிவைட் ஆகாது. 100 டிவைட் ஆனால் 0 வராது. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0 வராது. இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் ஆர் இன்னொரு ஸ்டெப் ஆர் இயர்ஸ் மாடலஸ் 400 is equal to 0. இப்போ அதுவும் லீப் இயர், இதுவும் லீப் இயர். 100ல் டிவைட் ஆகுறதுலாம் 100ல் வர்றதெல்லாம் லீப் இயர் கிடையாது. 400 லீப் இயர், 800 லீப் இயர். அதை தாண்டி அதுக்கு மீதி வர டேர்ம்ஸ்லாம் மோஸ்ட்லி லீப் இயராக இருக்காது. 100 200 300 500 700 600 800 400 தவிர மற்ற எல்லாம் லீப் இயராக வரும். இடையில வேணா அந்த 100 to 1 அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரேஷியோ வரலாம். சரி, இப்போ எனக்கு இது லீப் இயர் என்டர் பண்ணேன். இயர் இது எல் ஸ்டேட்மெண்ட்ல நாட் அ லீப் இயர். அவுட்புட் ரன் பண்ணி 2024 போனோம். இது லீப் இயர் தானே? தோசை லீப் இயர்னு கேள்வி. லீப் இயர் 100 என்டர் பண்ணி பார்ப்போம். லீப் சாரி எங்கே இருக்கு ஸ்பெல்லிங்கே தப்பு வந்துருச்சு. இப்போ என்டர் பண்ண 100 இஸ் நாட் அ லீப் இயர். ஓகே, இப்போ இது மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? இப்போ ஒரு கேலண்டரே நம்ம இது பண்ணுற மாதிரி நீங்கள் படித்தேன். அதை என்ன பற்றி பார்ப்போம். இம்போர்ட் ஃபங்க்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். பைத்தான் பேக்கேஜஸில் இது இருக்குது. மாடலில் கேலண்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் கேலண்டர் ஒரு வருஷத்தோட கேலண்டரே ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் யூசர் ரிவ்யூ ஃபங்க்ஷன். இது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஒரு இயர் நான் ப்ரிப்பேர் இயர்ஸ் equal to infinite. Yeah.
என்ட்ரு பண்ணுற இயர் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன இயர் என்ட்ரு பண்ணுறனோ அந்த இயரோட கேலண்டர் எனக்கு வர மாதிரி calendar என்ட்ரு பண்ணேன். ஒரு ப்ரீ டிஃபைன் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாது. இது புரிஞ்சுக்கிற மாதிரி போகணும்னா கோட் லென்த்தியாக போகும். இப்போ இந்த 3 லைனில் ஒரு கேலண்டர் கொடுக்குறோம். 2024 பார்த்தீங்களா? ஒரு கேலண்டர் வச்சா இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஐடென்டி ஸ்டேட் பண்ணதை பார்ப்போம். ஐடென்டி ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, ஃபாரு ஒயில் இது கன்சிஸ்ட் பண்ணிக்க தான் நமக்கு ஐடென்டி ஸ்டேட். ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டு ரைட் சார்ஜ் போட்டேன். சரி, இப்போ ஐடென்டி ஸ்டேட்மெண்ட் பேசிக்கலாமா? ஐடென்டி ஸ்டேட்மெண்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு 10 லைன் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த 10 லைன் ப்ரோக்ராமை நான் சுருக்கி 2 லைனில் எழுத முடியாது தான் நம்ம ஐடென்டி ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஐடென்டி ஸ்டேட்மெண்ட்னா ஃபாரு ஒயில் இதை யூஸ் பண்ணி நம்ம 10 லைன் ப்ரோக்ராமை ரெடியூஸ் பண்ணி 2 லைன் 3 லைனில் முடிச்சுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று போகிறேன். print பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த அவுட்புட் ரன் பண்ணுறேன். எனக்கு போன வாட்டி உள்ள கில் பண்ணிடும். ரன் பண்ணுறேன். ஓகே, 10 லைன் எடுத்திருக்கேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி 10 லைன் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கேன். இந்த 10 லைன் ப்ரோக்ராமை 2 லைனில் முடிக்கிறது தான் ஐடென்டி ஸ்டேட்மெண்ட். 2 லைன் யூஸ் பண்ணி முடிக்கலாம். அதாவது நம்ம ஃபார் லூப்பும் ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு சில கண்டிஷனுக்கு அது மாறும். எப்படி சொன்னால் ஒரு சில இடத்துல ஒயில் லூப் யூஸ் பண்ண முடியாது, ஒரு சில இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது தான் ஒரு கண்டுபிடிச்சது தான் ஒயில் லூப். ஒயில் லூப்பும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ரேஞ்சுங்கிறது இதில் ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் பார்ப்போமே. ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ரூட் நேம் வைக்கிறேன். பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். இதே ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வேணாம் சொல்லி இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏன் கொண்டு மீட் சொல்லுது. இப்போ இந்த ஏங்கிற வேரியபிளுக்கு பதிலாக நான் ஐங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வரும். ஏங்கிற வேரியபிளில் உள்ள ஒரு கேரக்டருக்கும் நேம் கொடுக்கறது தான் இந்த ஐங்கிற வேரியபிள். நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபிபிஎல்ஜி அப்படிங்கிறது எல்லாம் தனித்தனி லைனில் உங்களுக்கு வேர்டாக வராமல் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக வராமல் தனித்தனி கேரக்டராக ஸ்பிளிட் பண்ணியிருக்கு. இதுக்கு தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இதே நான் இதில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதே நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். இன்கம் 11 யூஸ் பண்ணுவோம். 11னா 0 to n-1 இந்த ஃபார்மேட்டில் வருது. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 to n-1 இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகே, இப்போ நான் என்டர் பண்ணுறேன். பாருங்க, 1லேருந்து 10 வரைக்கும் வந்துச்சு. வெறும் 2 லைன் ப்ரோக்ராம் தான். 2 லைன் ப்ரோக்ராம் வச்சு
கொண்டு வந்தோம். முதல்ல 10 லைன் போட்டு 10 அவுட்புட் கொண்டு வந்தோம். இப்போ இதில் பாருங்க 2 லைனில் 1லேருந்து 10 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி நம்ம ஒயில் லூப் வச்சு கொண்டு வரலாம். I is less than equal to 10 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ I is equal to I plus சாரி I is equal to 1ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிப்போம். இப்போ I 1 இருக்கையில் ஃபர்ஸ்ட் 1 டிக்ளேர் ஆகும். I 2 இருக்கையில் 2 3 4 5 6 up to 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால up to 10 என்டர் பண்ண இருக்க வேல்யூ வரைக்கும் எனக்கு print ஆகும். எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். என்னது, எனக்கு இன்க்ரிமெண்ட் தானே ஆகிட்டு இருக்கு, அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு போயிட்டு இருக்கு. அப்போ நான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். I is equal to I plus 1. வந்துச்சா? நான் கில் பண்ணிருக்காங்க. ஓகே, வந்துச்சா? ஓகே, இப்போ நான் அடுத்து போகிறேன். இதே எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல 10 வச்சுப்போம். 10 இஸ் ஐயோட வேல்யூ எப்போவுமே கிரேட்டராக இருக்குமா, இங்கே நான் பிக்சல் கொடுத்துக்கிறதுனால I கிரேட்டர் தென் அண்ட் இது ஈக்குவல் டு 1 வரையில எனக்கு ஸ்டாப் ஆகுது. எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. 10 9 10 9 8 7 6 இந்த மாதிரி டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. அப்போ இந்த மாதிரி வந்துருச்சா? ஓகே, டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்ப்போம். இந்த அவுட்புட் அப்புறம் கிளியர் பண்ணிடுறேன். ஃபார் கண்டிஷன்லையும் நான் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் I இன் ரேஞ்ச் நான் என்ன அதில் ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறது நம்மளோட ஸ்டார்ட், செகண்ட் என்ட்ரு பண்ணுறது நம்மளோட ஸ்டாப், லாஸ்ட்டாக என்ட்ரு பண்ணுறது நம்மளோட ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன் 10 கமா 1 கமா -4. எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டு வரணும், அதனால நான் -1 என்ட்ரு. ஃபர்ஸ்ட் உள்ளது ஸ்டார்ட் வேல்யூ, செகண்ட் உள்ளது ஸ்டெப் வேல்யூ, சாரி ஃபர்ஸ்ட் உள்ளது ஸ்டாப் வேல்யூ, ஃபர்ஸ்ட் உள்ளது ஸ்டார்ட் வேல்யூ, செகண்ட் உள்ளது ஸ்டாப் வேல்யூ, தேர்ட் உள்ளது ஸ்டெப் வேல்யூ. ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ 10லேருந்து எனக்கு அவுட்புட் ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் ஆயிருக்கா. லாஸ்ட்டாக எனக்கு 1 வரல. அப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா எப்படி இருக்கும், 0 to n - 1ன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ ஸ்டார்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது என்டர் பண்ணும். இதே ஸ்டாப் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று மைனஸ் பண்ணிட்டு நமக்கு போகணும். இப்போ நம்ம இந்த இடத்துல 0 கமா கரெக்டாக இருக்கும். வந்துச்சா? ஓகே, இதே இன்னும் கொஞ்சம் அழகாக போகலாம். இதுலேயும் ஒரு இம்போர்ட் ஃபைல் இருக்குது. சொல்கிறேன், இம்போர்ட் டைம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டைம், இந்த டைமை செலக்ட் பண்ணும். டைம் டாட் ஸ்லீப், எத்தனை செகண்டுக்கு எனக்கு ஸ்லீப் ஆகணுமோ அத்தனை செகண்டுக்கு நான் ஸ்லீப் பண்ணிக்கலாம். ஒரு செகண்டுக்கு கழிச்சு எனக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் இது பண்ணி டைம் Steven. Sorry, error printing. Output time dot இது இருக்கும் செகண்ட் லேட் ஆகும். ரொம்ப கூட இருக்கு, நம்பர் ஒரு 5 வைக்கலாம். வந்துருச்சா?
இது மாதிரி எனக்கு ஒரு இம்போர்ட் டைம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்லாம் பைத்தானில் லேர்ன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எந்த கம்பெனியும் இதை கேட்க மாட்டாங்க. நம்ம பண்ண போகிறது காப்பி கட் பேஸ்ட்டு, அதனால இதெல்லாம் தேவையே இல்லை. எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் லாஜிக்கலாக திங்க் பண்ண வைக்குதோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்டிஷன்ஸு ஃபார்முக்கு இது இன்னொன்று இருக்குல்ல, சொல்ல மாட்டேன். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அதுலேயும் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அடுத்து கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு. எங்க காயில் தெரியும். கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அடுத்து பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று இருக்கு. இந்த 3 கண்டிஷனும் பைத்தான்ல அப்படின்னா லூப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் அதை ஃபார் ஐ இன் 10 கொடுக்க. ஓகே, 1,10 கொடுத்துட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் கண்டிஷனில் எனக்கு 3லேருந்து எனக்கு அவுட்புட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு வருவோம். ஈக்குவல் டு 3 கொடுக்குறேன். நான் அந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 3லேருந்து ஃபுல்லாக பிரேக் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அவுட்புட்டை. இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 2 அதுக்கப்புறம் எதுவுமே வரக்கூடாது. 1 2 எனக்கு 3லேருந்து ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு. 3லேருந்து ஃபுல் கண்டிஷனாக பிரேக் ஆகிடுச்சு. இதே இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தனா எனக்கு 3 மட்டும் பிரிண்ட் ஆகாமல் மற்ற எல்லாமே கண்டினியூ ஆகி பிரிண்ட் ஆகும். 3 பிரேக் ஆகிடும். அதாவது 3 ரிமூவ் ஆகிட்டு மற்ற எல்லாமே பிரிண்ட் ஆகும். 1 2 3ல பாருங்க, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. ஆனால் நமக்கு 3ல பாருங்க அந்த இடத்துல 10 ஏன் வரல பார்த்தீங்கன்னா 10 + 1 இல்லைனா 11 கொடுத்தா மட்டும் தான் வரும். த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ வரல. இதை தாண்டி என்ன நம்பர் வந்துச்சு. ஓகே, இதே இடத்துல நான் பாஸ் யூஸ் பண்ணுறேன். பாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ் பண்ணணும் கண்டிஷன் எம்டி ஆக்கிறதுக்கு, இல்லைனா அந்த இடத்துல நம்ம ஏதாவது கமாண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு நித்தின்னு பாஸ் பண்ணுறேன். பாஸ் ஆயிடுச்சா? 1 2 3க்கு முன்னாடி எனக்கு நித்தின்னு பாஸ் ஆயிடும். இதே நேரத்தில் அது எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு 3ங்கிற இடத்துலயே நான் பாஸ் பண்ணியிருக்கேன். 3ங்கிற இடத்துலயே எனக்கு எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கமாண்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம்னு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய மீனிங் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் போகிறேன்னு ஃபார் ரேஞ்ச் அப்படி சொல்லிட்டு போகிறேன். ஐஎன் ரேஞ்சை கொடுத்துட்டு 1,10 அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நம்ம இது பண்ணி பார்த்தோம் அந்த எண்ட் ஆப்ரேட்டர் தானே அஞ்சு வச்சுக்கோங்க. நான் இதை பிரிண்ட் பண்ணேன். இப்போ நான் ரன் பண்ணேன். எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் கிளிக் பண்ணியிருக்காங்க. இல்லை சார், 1லேருந்து 4 வரைக்கும் ஆயிடுச்சு. சரி, இந்த அவுட்புட்டை நான் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணணும். 1 2 3 4ங்கிறது ஒரே லைனில் எனக்கு வரணும். அதுக்கு நான் எண்ட் யூஸ் பண்ணலாம். எண்ட் வந்துருச்சா? ஆனால் இதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இது மட்டும் கிடையாது. எண்டுங்கிறத ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஜே ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் 1, ஐ வேல்யூலேருந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஐ ப்ளஸ் 1 ஐயோட எனக்கு வேல்யூ கூட இருக்கணும்.
end operators. End ending function empty எனக்கு அழகா பிரமிடு மாதிரி வந்திருக்கா. பிரமிடு மாதிரி சொல்லுறது ஒரு ஸ்லோப் வந்திருக்கு எனக்கு இந்த இடத்துல. ஸ்லோப் மாதிரி வந்திருக்கா. இங்கே என்னன்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு 1 பிரிண்ட் ஆகும். அடுத்த வேல்யூ 1ஓட 1 ப்ளஸ் ஆகி 1 2ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து அந்த 2ஓட 1 ப்ளஸ் ஆகி 1 2 3ன்னு சொல்லிட்டு எனக்கு தேர்ட் ஒன்று வந்துட்டு அதே மாதிரி 3ஓட 1 ப்ளஸ் ஆகி 4 லாஸ்ட் எனக்கு வரும். இது என்னன்னா நம்பர் எடுத்துக்கணும் நம்ம இடத்துல. ஓப்பன் சேஞ்ச் பண்ணேன் நம்பர் தான் கொடுத்து பார்த்தீங்களா 1ஓட 1 ப்ளஸ் ஆகி 2 வந்துச்சு, 2ஓட 1 ப்ளஸ் ஆகி 3 வந்துச்சு, 3ஓட 1 ப்ளஸ் ஆகி 4 வந்துச்சு. ஒரு ஸ்லோப் மாதிரி எனக்கு வந்துருக்கு. இதா இந்த ஸ்லோப் மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார் ஃபங்க்ஷன் வைக்க ஃபார் ஜெயின் range print days day பார்ப்போம். day கமா j வேல்யூல போடுறேன். j 4 வீக் வந்துருக்கு எனக்கு. ஓகே அப்படியே போடு. இப்போ வீக் 1ல எனக்கு 7 நாள் இருக்கு, வீக் 2ல 7 நாள் இருக்கு, வீக் 3ல ஒரு 7 நாள் இருக்கு, வீக் 4ல எனக்கு 7 நாள் இருக்கு. இதுமாதிரி எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. ஃபர்ஸ்ட் லூப் பார்த்தீங்கன்னா 7 தடவை பிரிண்ட் பண்ணுது. அந்த 7 தடவை உள்ளதே எனக்கு இன்னும் 4 தடவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபார் போல வேலை. இதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம்லாம் போடலாம். கிரிக்கெட் ஆஃபீஸர் நான் பார்ப்போம். வேறு ஏதாவது ப்ரோக்ராம் சிம்பிளாக போடுவோமே. ஃபார் டேபிள்ஸ் போடுவோமே. ஒரு டேபிள் நம்ம ஒரு டேபிள் லாஜிக்கலாக ஃபில் பண்ணிருக்கோம். போடலாம். ஒரு டேபிளுக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் வரும். எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு இந்த டேபிளில் எனக்கு பிரிண்ட் பண்ணு, இல்லை 10லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட் இருக்கும். n is equal to int lower limit n is equal to int enter the upper அப்பர் லிமிட் எடுத்துட்டு லோவர் லிமிட் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு தேவையான டேபிள் நான் ஸ்மால் வேரியபிள் இன்ட்டு டேபிள் எடுத்துக்கிட்டேன். டேபிளில் என்ன 5 டேபிளில் எனக்கு 5 டேபிள் பிரிண்ட் பண்ணு. இது மாதிரி ஒரு லைட்டாக டெக்கரேட் பண்ணிப்போம். முன்னாடி ஃபார் ஐ ரேஞ்ச். ஓகே ரேஞ்ச் அப்படின்னா எனக்கு லோவர் லிமிட் டு அப்பர் லிமிட் ப்ளஸ் 1 கொடுத்துட்டோம். ஏன்னா அப்போ தான் எனக்கு லாஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே இப்போ நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் பிரிண்ட் பண்ணது டேபிள்ஸ் மாதிரி பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ட்ரு பண்ணுறது இப்போ 5 டேபிள் ஏன் பண்ணுறேன். நான் என்ட்ரு பண்ணுற டேபிள் டீம் நான் இதில் டி கம்மா எனக்கு மல்டிபிள் ஆகிற மாதிரி பார்க்கறதுனால எக்ஸ் கரெக்டாக மல்டிபிள் சிம்பிள் மல்டிபிள்
ஆமாம், எனக்கு ஐ கொடுத்துப்போம். ஐங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கேன். டேபிள் இன்டூ என்டரிங் நம்பர் ரேஞ்ச், என்ன ரேஞ்ச் கொடுத்துருமோ 5 இன்ட்டு ஒன்னா 5 இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு ஈக்குவல்ஸ் டு டேபிள் இன்டூ ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி எனக்கு சொல்லணும். அவுட்புட் இப்போ நான் இப்போ லிமிட் ஒரு 10 கொடுப்பேன், இன்னொரு லிமிட் ஒரு 10 கொடுப்பேன். எனக்கு 5 டேபிள் எனக்கு சொல்லு. 5 2 சார் 5 1 சார் 1 5 1 சார் 5 5 2 சார் 10 இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணிப்பேன் கொஞ்சம் 5 டேபிள் 5 டேபிள் பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன டேபிள் வேணாலும் கிடைக்கலாம். இந்த 10 டேபிள் கொடுக்கலாம். சாரி, ஒன்றுலேருந்து ஒரு 100 வரைக்கும் எடுத்து பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேபிள் நான் என்டேபிள் ஃபுல்லாக 100 வரைக்கும் பதினெட்டு 27 56 40 100 வரைக்கும் கூட எடுத்து பண்ணி வரும். இது வச்சு மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம் நம்ம போடலாம். மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தனி வீடியோவை போடுறேன். ஏன்னா அதுலேயே நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்ம மேட்ரிக்ஸ் பற்றி ஒன்று ஒன்றா கொடுத்து பார்த்து இருக்கும். அது தனியாக ஒரு அரை மணி நேரம் போகும் நினைக்கிறேன். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. வேறு ஏதாவது கான்செப்ட் இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.